சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, என்ன ஒரு அழகான குடும்பம். என்னுடைய தங்கமே, அழகான குடும்பம்தான். நீ நினைப்பது போலெல்லாம் ஒன்றுமல்ல. எங்கு எப்போ பார்த்தாலும் என்னுடைய குடும்பத்தில் சண்டை வருகிறது. இது அழகான குடும்பமா என்று நீ நினைக்கலாம். ஆனால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கும் உன் குடும்பம் அழகாகத்தான் இருக்கிறது. என்னுடைய கண்ணுக்கும் உன் குடும்பம் அழகாக இருக்கிறது. என்னுடைய கண்ணுக்கு அழகாக இருந்தால் அது இன்னும் மேலும் மேலும் அழகாக்குவேன். ஆனால் ஊர்க்கண்ணு படும் பொழுது சில தேவையில்லாத விஷயங்கள் நடக்கத்தானே செய்யும். ஊர்க்கண் அதிகமாக உன் குடும்பத்தின் மீது உள்ளது. அதுவும் ஒரு பெண் உன்னுடைய குடும்பம் வீணாக போகும் என்று ஆவலோடு காத்திருக்கிறாய். எப்பொழுது உன்னுடைய குடும்பத்திற்குள் சண்டை வரும், அந்த சண்டையை எப்படி மிகப்பெரிய அளவாக மாற்றலாம், மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாற்றி உன்னுடைய குடும்பத்தை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு காலகட்டமும் நரகத்தில் வைக்கலாம் என்று அந்த பெண் ஆவலோடு காத்திருக்கிறாய். ஆவலோடு என்றால் என்ன? சண்டை வருகிறது என்று சொன்னால் போதும், அந்த பெண் வந்து நின்று விடுவாள் போல. தங்கமே, உன்னுடைய துணை வேலை பார்க்கும் இடத்தில்தான் அந்த பெண்ணோ இருக்கிறார். உன்னுடைய துணை எல்லோரிடமும், ஆண் பெண் எல்லோரிடமும் சமமாகத்தான் நடந்து கொள்வார்கள். அந்த ஒரு அன்பான விஷயத்தை பார்த்து உன்னுடைய துணையின் மீது தேவையே இல்லாத ஒரு கண்ணை வைத்திருக்கிறார். ஆனால் ஒன்று, அவள் நினைப்பது எல்லாம் நடக்காது என்பது அவள் இன்னுமே புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தெய்வ சக்தி இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தெய்வமோ அவரவர்கள் குடும்பத்தை காப்பாற்றும். அதே போலத்தான் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு இருப்பது இந்த சாய். இந்த சாய் ஆகிய நான் இன்று மட்டுமல்ல, என்றுமே உன் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கிறேன். அதனால்தான் இந்த செய்தியையே நான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். இல்லையென்றால் நான் ஏன் இந்த விஷயத்தை எல்லாம் உன்னிடம் சொல்ல வேண்டும்? சொல் பார்க்கலாம். என்னுடைய மனதுக்கு இது சரியில்லை, இந்த விஷயம் சரியில்லை என்று தோன்றியது. அதனால்தான் சொல்ல வந்துள்ளேன். அது என்ன? ஒருவனை பிரித்து, அந்த குடும்பத்தை பிரித்து இவள் குளிர்காயலாம் என்று நினைத்தால் நான் விடுவேனா? அதற்கு எப்படியாவது நான் இடம் கொடுப்பேனா? இடமெல்லாம் கொடுக்க மாட்டேன். நீ இப்பொழுது பத்திரமாக இருக்க வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது என்று சொல்வதற்காக வந்துள்ளேன். முக்கியமாக நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், காதில் வாங்கு. என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ கண்ணால் ஒரு விஷயத்தை பார்க்கிறார் என்றால் மட்டும் நம்பு. யாரோ ஒருவர், பெண்ணோ ஆணோ, உன்னுடைய துணையுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, உன்னுடைய துணை இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று சொன்னால் தயவு செய்து நம்பாதே. எதிரில் இருப்பவர்கள் தவறாக உன்னுடைய துணையின் மீது கண் வைக்கலாம். ஆனால் உன்னுடைய துணை சரியாக இருக்கிறாரா என்பதை மட்டும் பார். நீயாக தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தானாக சித்தரித்து கொள்ளாதே. அதே போல மற்றவர் வந்து சொன்னாலும் அதை நம்பாதே. எப்பொழுது உன்னுடைய கண்ணால் ஒரு விஷயத்தை உன் துணை தவறான பாதைக்குத்தான் போகிறது என்று உன்னுடைய கண்ணால் நீ எப்பொழுது பார்க்கிறாயோ அப்பொழுது நம்பு. அப்பொழுதுமே தீர விசாரித்து நம்பு. அதை விட்டுவிட்டு இவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் இந்த ஆண் உங்களை பற்றி சொல்கிறார்கள், அந்த பெண் உங்களை பற்றி சொல்கிறார்கள் என்று நம்ப வேண்டாம். எதுவாக இருந்தாலும் எடுத்தவுடன் போய் கேட்காமல், எதுவாக இருந்தாலும் கவனித்து கொண்டே இரு. கவனித்து கொண்டு அப்புறமாக போய் கேட்கலாம். ஆனால் உன்னுடைய துணையோ தங்கம் எப்பொழுதுமே உனக்கு உண்மையாகத்தான் இருக்கிறது. நீ தேவையில்லாமல் சந்தேகப்படாதே. ஆனால் மற்றவர்கள் செய்யும் விஷயத்திற்கு உன்னுடைய துணை எப்படி தங்கமே, எப்பொழுதும் எப்படி அது உனக்கு காரணமாகும்? யார் யாரோ செய்கிறார்கள் தீய விஷயத்தில், அதற்கும் சம்பந்தமே இல்லையே. உன்னுடைய துணையோ தங்கம் எப்பொழுதுமே நம்பு. ஆனால் உன்னுடைய பார்வைக்கு அது தவறாக வரும் பட்சத்தில் அதை கவனித்து பார். மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக எடுத்த உடனேயே உன்னுடைய துணைக்கு தேவையில்லாத பெயர்களை வைத்து விடாதே. ஏனென்றால் நான் தான் உங்கள் இருவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இருவருமே தங்கம்தான். இருவரும் எப்பொழுதுமே சரிதான். சந்தேகப்படும் அளவுக்கு ஒரு விஷயத்தையும் செய்வது கிடையாது. ஒற்றுமையாகத்தான் இருக்கிறீர்கள். ஆனால் என்ன,
சில சமயத்தில் சண்டை. அது எல்லா குடும்பத்திலும் வரும் ஒன்றுதானே. அன்பாக இருக்கும் உங்களுக்கு இடையே சிலர் வந்து கூறலாம் என்று பார்க்கிறார்கள். அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் நீங்கள் வழிவிடக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். தயவு செய்து யார் எது சொன்னாலும் நம்பாதே. ஏனென்றால் கெடுப்பதற்கு ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு சிறிய அளவு ஒரு புகை வரும், அதை ஊதி ஊதி நெருப்பாக மாற்றலாம் என்று அதிகமான ஆட்கள் காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் வெளியில் எதையும் நீ சொல்வது கிடையாது. வெளியில் உன் குடும்பத்தை பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக இருப்பதினால் அவரவர்கள் ஏதேதோ விஷயத்தை பேசுகிறார்கள், செய்ய நினைக்கிறார்கள். ஆனால் நான் எதற்கும் வழிவிட மாட்டேன். நல்லதுக்கு மட்டுமே வழிவிட்டு நல்லதை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படும் இந்த சாய் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலையான சந்தோஷத்தையும் அற்புதமான சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் இன்பமாக உன்னை வாழ வைப்பேன் என்று சொல்கிறேன். அதை நீ நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். உன்னுடைய துணையின் மீது ஒரு பெண் கண் வைத்து விட்டாள். ஆனால் அதற்கும் உன் துணைக்கும் எந்த சம்பந்தமும் அல்ல. அந்த பெண் எங்கு இருக்கிறாய் என்பதையும் சொல்லிவிட்டேன். ஆனால் யாராவது வந்து உன்னுடைய துணையை பற்றி தவறாக பேசுகிறார்கள், தவறாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் தயவு செய்து அதை எடுத்தவுடன் நம்பி போய் தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீயே எடுத்துக்கொள்ளாதே என்பதை தெளிவாக சொல்லிவிட்டேன். சந்தோஷமோ வரும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்றுதான் வெளியில் இருப்பவர்கள் பார்த்துதான் கண் வைத்து இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் செய்கிறார்கள். எது வேண்டுமானாலும் வெளியில் இருப்பவர்கள் செய்யட்டும். ஆனால் எல்லாவற்றுக்கும் நான் இருக்கிறேன் தானே. எல்லாவற்றுக்கும் துணையாக, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இந்த சாய் இருக்கிறேன் தானே. எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பிரிவையும் உண்டாக்க மாட்டேன். எல்லா விஷயத்திலும் நான் துணையாக இருப்பேன். உன்னுடைய துணைக்கும் உனக்கும் எப்பொழுதும் பிரிவென்பது கிடையாது. யார் வேண்டுமானாலும் உங்களை பிரிக்க பார்க்கலாம். உங்களுக்கு நடுவே வருவதற்கான முயற்சிகளை செய்யலாம். தீவிரமான தீய விஷயங்களை ஏவி விடலாம். ஆனால் எதுவுமே என்னிடம் ஒன்றும் செல்லுபடியாகாது. அப்படியே அவர்கள் முயற்சி செய்தாலும் அவர்கள் தோற்றுதான் போக வேண்டுமே தவிர அவர்களால் நிச்சயமாக ஒரு காரியத்தில் கூட ஜெயிக்க முடியாது. உன்னுடைய துணையை உன்னிடமிருந்து பிரித்துவிட்டு அவள் நடுவே வந்து உன்னை வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று முயற்சி செய்யும் பொழுது இதற்கெல்லாம் நீ வழிவிடக்கூடாது. நீ எந்த அளவிலும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். நான் தான் சொல்லிவிட்டேனே. இப்பொழுதாவது புரிந்து கொள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. இனிமேலாவது சுதாரிப்பாக இருக்கும் பழக்கத்திற்கு வா. ஒவ்வொரு நாளும் வந்து உன்னிடம் வந்து இதுதான் நடக்கிறது அதுதான் நடக்கிறது என்று சொல்ல முடியும், உன்னை காப்பாற்ற முடியும். ஆனால் எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்ளும் இடத்தில் நீதானே இருக்கிறாய். எல்லா விஷயத்தையும் நானே பார்த்துக்கொள்வேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் பயமாகவோ இல்லை பதட்டமாகவோ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். இனிமேல் நானே பொறுப்பாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்று விஷயத்திலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். தைரியமாக இரு. எல்லா நாளும் தெளிவாக இரு. யார் என்ன சொன்னாலும் எதையும் காதில் வாங்காமல் உன் இஷ்டத்திற்கு சந்தோஷமாக இரு. என்னுடைய பிள்ளையை நான் பார்த்துக்கொள்வேன். இனிமேல் காலம் நிச்சயம் உனக்கு வழி சொல்லும். ஓம் சாய்ராம்.